இது ஒரு தனி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. இந்த கோரல் ரீஃப் பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. Now down here as well you can also see some bluefish with the reddish fins. Those ones down there are called our red bass. ஸோ க்ரீன் ஐலாண்டில் மொத்தமாக ஒரு 2000 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் போன வீடியோ பார்க்கலான்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. போன வீடியோ கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நம்ம கெயின் சிட்டியில் க்ரீன் ஐலாண்ட் வந்திருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி 2 டூர் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கிளாஸ் பாட்டம் போட்டு, இன்னொன்று செமி சம்மரன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து இந்த கிளாஸ் பாட்டம் போட்டு தான். கிளாஸ் பாட்டம் போட்டில் நம்மளை கோரல் ரீஃபு அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் காட்டுவாங்களாம். பேர் தான் கிளாஸ் பாட்டம். கீழே ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது, ஒன்றுமே தெரில. Now, lastly, if you do have any questions for me, I'll be talking a little bit about the reef here, so just feel free to yell out your questions if you have any. However, other than that, sit back, relax, and enjoy your tour. We should make it out to the reef in about 3-4 minutes or so. இது ஒரு தனி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. Now, இந்த கோரல் ரீஃப் பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த கோரல் ரீஃப் எப்படி உருவாகுதுன்னா, இந்த கோரல் பாலிப்ஸ்னு ஒரு டைனி மெரைன் அனிமல் இருக்குது. ஸோ அந்த அனிமல் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு கால்சியம் கார்பனேட் ஒரு லைம்ஸ்டோன் சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு. ஸோ காலப்போக்கில் அந்த அனிமல் செத்து போயிடும். அது செத்து போனதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே இருந்துடும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் திருப்பி வேறு ஒரு கோரல் பாலிப்ஸ் வந்து குட்டி போட்டு அது திருப்பி அதே ஸ்ட்ரக்சரில் திருப்பி வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ப்ராசஸ்ஸு. அந்த மாதிரி நடந்து இந்த கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுமா. Now down here as well you can also see some bluefish with the reddish fins. Those ones down there are called our red bass. There's also some red bass, and there's also some brassy trevally. They're sort of ones that sort of look like a torpedo or like a tuna. So those down there, they can move quite fast, reaching speeds of up to 40 kilometers per hour. ஸோ க்ரீன் ஐலாண்டில் மொத்தமாக ஒரு 2000 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Turtles? So I've seen a few throughout today, but it's sort of just luck of the draw whether or not they're here. Yeah, they can be a bit hit and miss sometimes. நம்ம அடுத்து போகிற போட்டு தான் சப்மர்சிபிள் போட்டு. ஸோ பாதி தண்ணி கடியில் இருக்கும், பாதி மேலே இருக்கும். க்ரீன் ஐலாண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கெயின் சிட்டிலேருந்து 27 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஐயோ, உண்மையிலே இது பயமாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த போட்டுக்குள்ளே உட்காரது ரொம்ப பயமாக தான் இருக்குது. எல்லாரும் 2 பேரும் வந்துருக்காங்க, நான் மட்டும் ஒரு ஆள். ஸ்னார்க்லிங் போகிறதுக்கு முடியாதவங்களாம் இந்த போட்டில் போய்க்கலாம். ஆக்சுவலி உள்ள ஒரு காடே இருக்குது, ஊட்டி மாதிரி இது உள்ள. ஊட்டியில் டீ பிளான்டேஷன் இருக்குமா, அந்த மாதிரி இருப்பாங்க. Not yet. Don't worry. Wow. 灵芝草。No, you will not. Actually, just keep watching there. You will feel good. Keep watching. Be okay. Yeah.
வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். செமி சப்மரைன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த க்ளோஸ்டு ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு அலர்ஜியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட உட்காந்துக்கோங்க. அவங்களே கேட்பாங்க உங்களுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் வந்துருங்கன்னு. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வெக்கமே படாமல் தயவு செஞ்சு வெளியே போய் உட்காந்துருங்க. அந்த 2வது சப்மரைன் டூர் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு மயக்கமாக வந்துருச்சுங்க. அது என்னமோ 15 minutes தான் போனாங்க. பட் ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் ஸ்பேஸாக இருக்குது, நமக்கு ஒத்து வரல. ஃபஸ்ட்டு போன கிளாஸ் போட்டோம் வேணாம், சூப்பர், அதில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தேன். 2வது போனது நானே கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தனால பெருசாக அதெல்லாம் பார்க்க முடியல. பட் நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். க்ரீன் ஐலாண்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரே நண்டு நாத்தடிக்குது, நடக்க முடியல. சும்மா வாங்க உள்ளே போயிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஹெலிகாப்டரை பேட் கீப் ஆஃப் ஹெலிகாப்டர் டூர் ஒன்று இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த ஹெலிகாப்டரோட ஹெலிபேட் இங்கே இருக்குது. நமக்கு இந்த டூர் பேக்கேஜில் வந்து 2 ட்ரிப் இருக்குது. ஒன்று வந்து இந்த சப்மரைன், அப்புறம் கிளாஸ் போட்டு, அப்புறம் இந்த ஐலாண்டு டூர். ஐலாண்ட் டூர் ஒன்றும் இல்லை, அங்கே ஜஸ்ட் நீங்கள் உள்ளே ஒரு வாக் போயிட்டு அப்படியே சுற்றி வரலாம், அவ்வளோதான். பட் நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த வாக் போகல, நான் நேராக போட்டு பார்த்து போயிட்டுருக்கேன். ஸோ 4:15 PM போட் இங்கேருந்து கிளம்போம், நேராக டவுனுக்குள்ளே போய் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து ஒரு நைட் டைமில் கேன் சிட்டி ஷாப்பிங் சென்டர்லாம் காட்டுறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயம். ஸோ நானே அதில் ரொம்ப பயத்தில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் அது என்னென்னு சொல்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.